ஒரு நாள் நம்ம தமயந்தி விறகுக்காக காட்டுக்குள்ள போனான். காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கப்ப அங்க 2 திருடன்களை பார்த்தா. திருடனுங்க எதையோ மூட்டை கட்டி எடுத்துட்டு போறானுங்க. அவனுங்க மூட்டையில இருந்த ஒரு நெக்லஸ் கீழே விழுந்துருச்சு. அதை பார்க்காம கூட அவனுங்க போயிட்டானுங்க. உடனே நம்ம தமயந்தி போய் அதை எடுத்துக்கிட்டா. அதை எடுத்துக்கிட்டு, அட, நமக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம்தான். திருடன்கிட்ட இருந்தே நமக்கு கிடைச்சிருக்குதே. அப்ப இது நமக்கு அதிர்ஷ்டம் தானே. நம்ம வீட்டு கடன் எல்லாத்தையுமே இது பண்ணிடலாம். ஐயோ, சீக்கிரம் அவனுங்க பார்க்கறதுக்குள்ள எடுத்துட்டு வந்துடணும். அவங்க திரும்பி வந்துட்டானுங்க, அவ்வளோதான். சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நெக்லஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போகிற வழியில் அவள் பேசிக்கிட்டே போனான். இனிமேல் நம்ம கஷ்டமெல்லாம் தீரப்போகுது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே போனான். என்ன, உன்னை விறகு எடுக்க காட்டுக்குள்ள அனுப்புனா இவ்வளோ நேரமா இருந்துட்டு கை வீசிட்டு வர? என்ன நினைச்சிட்டு இருக்க? அத்தை, விறகெல்லாம் விடுங்க அத்தை. நான் விறகு எடுத்து போன இடத்துல எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு அத்தை. என்ன கிடைச்சது? தங்கமா வைரமா? வைர நெக்லஸே கிடைச்ச மாதிரி பேசுறான். அத்தை, ஆமா அத்தை, வைர நெக்லஸ் தான் அத்தை கிடைச்சது. இதோ பாருங்க. ஆமா, வைர நெக்லஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? காட்டுக்குள்ள போன அத்தை, அங்க கடந்துச்சு அத்தை. அதான் எடுத்துட்டு வந்தேன் அத்தை. அப்படியா? சரி, குடுமா. அத்தை, உங்ககிட்டலாம் கொடுக்க மாட்டேன். நம்ம இதை வச்சு நம்ம கடன் அது இதுன்னு எல்லாத்தையும் அடைச்சிடலாம் அத்தை. நமக்கு இனிமேல் கஷ்டமே வராது அத்தை. சரி சரி, நான் போய் வேலை செய்யறேன் அத்தை. இவளுக்கு ஒரு நெக்லஸ் கிடைச்சிருச்சுன்னு ஓவரா பண்றான். நம்மளும் காட்டுக்குள்ள போய் தெளவி பார்க்கலாம், நமக்கு கிடைக்கும். அப்பதான் இவளுக்கு தெரியும். நம்மளும் ஒரு நெக்லஸ் எடுத்துட்டு வந்தாதான் இவளுக்கு நம்ம மேல மரியாதை வரும். சரி வா, நம்ம போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சரளா காட்டுக்குள்ள போய் தொலைவி பார்த்தா. இந்த இடம் தானே சொன்னா, எங்க இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே காட்டுக்குள்ள நடந்து போனான். எங்க ஒண்ணுமே காணுமே. இந்த இடம் தானே சொன்னா, உங்களுக்கு கிடைச்சிருக்குது, எனக்கு கிடைக்குமா கிடைக்கலையா? சரி, அந்த மூலையில போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு அந்த மூலையில தேடிட்டு இருக்கப்ப அந்த திருடங்க 2 பேரும் வந்துட்டாங்க. அங்க பாரு, ஒரு பொம்பளை நிக்கிறா. ஒருவேளை அவ எடுத்திருப்பாளோ? தெரியலையே. சரி, நீ எதுக்கும் பொறுமையா கேட்டுப்பாரு, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற? நான் விறகு தேடி வந்தாங்க, அதான் விறகு தேடிட்டு இருக்கேன். இவளை பார்த்தா விறகு தேடுற மாதிரி தெரியலையே. ஒருவேளை நம்ம கிட்டே போய் சொல்றாளோ? அப்படிதான் நினைக்கிறேன்னா, நீ நம்ம இதுல கேட்டுப்பாரு. ஏய், நாங்க தான் திருடங்க. என்னது, திருடங்களா? என்ன திருடங்கன்னா மறு வச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சியா? இப்பெல்லாம் நாங்க டீசென்டா இருந்தாதான் திருட முடியுது. மரியாதையா சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? ஐயோ, நான் இங்க விறகு எடுக்கதாங்க வந்தேன், வேற எதுக்கும் நான் வரல. அப்படியா? சரி, உங்ககிட்ட இருக்கிற எல்லா காசையும் என்கிட்ட கொடுத்துரு, இல்ல உன்னை கத்தியாலேயே குத்திடுவேன். அந்த திருடங்க சரளா கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் வாங்கிட்டு ஓடிட்டாங்க. வீட்டுக்கு வந்து சரளா அழுதுட்டு இருந்தா. அத்தை, என்னத்தாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? அட ஏமா நீ கேக்குற? நீ நகை கிடைச்சதுன்னு சொன்னில்ல, அதே இடத்துக்கு நானும் போய் தடவி பார்க்கலான்னு போனேனா, அங்க 2 திருடங்க வந்துட்டாங்கம்மா. வந்து என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்கம்மா. ஏத்த இப்படி பொறாமப்பட்டுட்டு போனீங்க? நானே அந்த நகையை வச்சுக்கலான்னு தான் முதல்ல நினைச்சேன். ஆனா அடுத்தவங்க நகை நமக்கு எதுக்கு அப்படின்னு அதை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா நீங்க நமக்கு இன்னும் நிறைய வேணும்னு சொல்லி பேராசைப்பட்டு அங்க போய் இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு வந்துட்டீங்களே. ஏத்த இப்படி பண்றீங்க? நான் என்னமா பண்றது, ஏதோ ஒரு ஆசையில பண்ணிட்டேன். என்னத்த அப்படி ஒரு ஆசை? நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுதான் நம்ம வாழணும். எனக்கே அந்த நகையை பார்த்ததும் ஒரு நிமிஷம் நம்ம கடனெல்லாம் அடைச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த நகையை விட்டவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதை நினைச்சு நம்ம ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துடல. நீங்களும் அந்த மாதிரி யோசிக்கணும். நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு வாழ்றதுதான் வாழ்க்கை. அடுத்தவங்க பொருளை எடுத்து நம்ம வாழக்கூடாது. அடுத்தவங்க பொருள் எடுத்து வாழணும்னு நினைச்சனாலதான் என் பணம் எல்லாம் போயிடுச்சுமா.
நீங்களும் அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படாதீங்க. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அப்படி இருந்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.